இந்த உலகத்தோட முதல் முருகன் கோவில் எதுன்னு தெரியுமா? பழனி முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முருகன் இருக்கார். அவர் தான் இந்த வில்பட்டி வெற்றி வேலப்பர். இந்த கோவில் கொடைக்கானல்ல இருந்து 7.5 கிலோமீட்டர் தூரத்தில் வில்பட்டின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 3000 வருஷத்துக்கு மேலே பழமையானது. எந்த முருகன் கோவிலும் இல்லாமல் இங்கே தான் முருகன் சிவனும் ஒரே சன்னதியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த கோவிலும் இல்லாமல் இங்கே உள்ள மயில் சில பாம்பு கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த கோவில் பாண்டியர் காலத்தில் கூன் பாண்டியன்ற மன்னன் பராமரிச்சிருக்காரு. ஒரு காலத்தில் பழனி மலைக்கு வர்றதுக்கு முன்னாடி போகர் சித்தர் முதல்ல தங்கியிருந்த இடம் இதுதான் சொல்கிறாங்க. பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, பழனி பூம்பாறை நவபாசன தவபாசன சிலைகளுக்கு முன்னாடியே இந்த கோவிலில் கற்களாலான முருகன் சிலை இருந்திருக்கு. இதுக்கு ஏன் வில்பட்டின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தப்போ அர்ஜுனன் தவம் செஞ்சிருக்காரு. அந்த தவத்தை கலைக்க சிவபெருமான் பன்றியை அனுப்பிச்சிருக்காரு. அப்போது அர்ஜுனன் அந்த பன்றியை விரட்ட வில்ல எடுத்து அம்பு விட்ட இடம் தான் இந்த வில்பட்டின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து வேணும்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக முருகப்பெருமானே கனவுல காட்சி தந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லுவார்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றி இருக்கிற அடர்ந்த காடுகளில் இன்றைக்கும் சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிறதா அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இங்கே வர்றவங்களுக்கு ஒரு விதமான வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? இந்த உலகத்தோட முதல் முருகன் கோவில் இதுதான்னு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் மகாபலிபுரம் பக்கத்தில் சால்வன் குப்பம் முருகன் கோவில் இதை விட மிகவும் பழமையான முருகன் கோவில்னு அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் எது முதல் முருகன் கோவிலாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.